நைட்டு சமையல் பார்க்கலாம். நைட்டுக்கு சமையல் வந்து பாசிப்பருப்பு தான் வந்து கடையல் பண்ணியிருந்தேன். மத்தியானம் கொஞ்சம் வந்து காய் பொரியல் பண்ணியிருந்தேன்ல, குழம்பு வச்சிருந்தேன்ல, அது கொஞ்சம் இருந்துச்சு கருணக்கிழங்கு குழம்பு. அதனால சாப்பாடு வச்சு பாசிப்பருப்பு பொரியல் பண்ணி இந்த பருப்பு கடைஞ்சு 2 அப்பளம் பறிச்சு குடுத்துட்டாங்க. அதோட சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பாப்பா தான் பறிச்சா. நான் சாப்பாடு குழம்பு செஞ்சு வச்சுட்டு வந்து உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் காய் வேஸ்ட்டாக போயிடும் வேறு ஏதாவது காய் பண்ணால். அதனால் வந்து இந்த காயோடவே விட்டுட்டேன். காத்தாலிக்கு எந்திரிச்சு ஸ்கூல் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நைட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சுட்டேன். கீழே எங்கேயோ விழுந்துட்டா. கீழே விழுந்து கால் நல்லா அடிபட்டுருச்சு, ரத்தமெல்லாம் வந்துருச்சு. நேற்றுக்கு நான் வெளியே போயிருந்தேன்ல, முந்தானத்துக்கு அன்னைக்கு வந்து எங்கேயோ விளையாடிட்டு படிக்கட்டில் எங்கேயோ விளையாடிட்டு விழுந்துட்டா கீழே. அப்புறம் பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு இவளுக்கு சாப்பாடு பிசைஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாம் குழம்போட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அவளுக்கும் கொடுத்துட்டேன். நான் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், சாப்பாடு இவளுக்கு போட்டேனாக்கா சாப்பாடுக்கிட்டே வந்து பருப்பு போடுங்க பாப்பா அப்படின்ட்டு. இவங்களுக்கு சாப்பிட்ற ஞாபகத்திலேயே வந்து அந்த தனியாக எடுத்து ஊற்றிடுறாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பிசைஞ்சு கொடுத்து அவளும் கம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுக்குவா. இந்த பருப்பு நல்லா இருக்கும், பசங்க விரும்பி சாப்பிட்ருவாங்க. சரிஷ்மாவுக்கும் பெரியவளுக்கும் வந்து காய் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, பிரக்யாவும் வைச்சும் வந்து பருப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பருப்பு இருந்தால் போதும். அப்புறம் நானும் கொஞ்சம் சாப்பிட்டேன். நேரமாக தூங்கலாம் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஆனால் 10 மணி ஆயிடுது தூங்குறதுக்கு.